எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் ஜெயந்தி. வயசு 41 ஆகுது. இவங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு பெண் வரன் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா விருட்சிகம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் பார்த்துட்டு வராங்களாம். இப்போ இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே தேடிட்டு இருந்ததா சொல்கிறாங்கம்மா. அதனால் இவங்க மேக்கப் மேலே ரொம்ப பேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது சம்மந்தமாக கோர்ஸ் படிச்சுட்டு இப்போ பிரபலமான டிவி சேனலில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க இதை ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா. இதில் இருந்து நல்ல இன்கம் வந்ததுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களாம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. அவர் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் பிஎம்மாக ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு அஃபேரில் இருக்கிறது தெரிய வந்திருக்குமா. இப்படிப்பட்ட லைஃப் வேண்டாம்னு டிசைட் பண்ணி தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அதிலிருந்து இதுவரை தனிமையில் தான் வாழ்ந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களாம். இனிமேல் தனிமையில் இருக்க வேண்டாம்னு யோசிச்சு இப்போ செகண்ட் மேரேஜ் இல்லைனா லிவிங் டுகெதருக்கு தான் வரன் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல மந்த்லி இன்கம் வர ஒருத்தராக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வயசு முன்ன பின்ன இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒர்க்கிங் டைம் ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சு நடந்துன்னு எதிர்பார்க்குறாங்க. மனைவியை டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கருத்துக்களுக்கு மரியாதை கொடுத்து கடைசி வர உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.